கோமாளி 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 வந்துட்டேன் தான வந்துட்டேன் கூடி இருக்க பொங்கலுக்கெல்லாம் கோடி வணக்கம் வந்துட்டேன் கோமாளி வந்துட்டேன் குத்தான வந்துட்டேன் கூடி இருக்க பொங்கலுக்கெல்லாம் கோடி வணக்கம் வந்துட்டேன் வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலி நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலி நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பண்போடு உட்காருங்க 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 பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பக்குவமா உட்காருங்க 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 இப்ப வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா எங்களுக்கு நானே பக்கம் மூணு தான் வந்தீங்களா எனக்கு நானும் உணவளித்தான் வந்தீங்களா வாங்க வாங்க அப்பா வாங்க வாங்க அப்பா வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலி நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பண்போடு உட்காருங்க 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 அருமை இல்ல அப்பா பாருங்களே உட்கார வர பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே போடு 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 அருமையில்ல ஆயா பாருங்களே உட்கார வர பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே பெருமையில்ல என்ன பார்த்தா ஆயா நல்லா இருப்பீங்க எந்திரிச்சு உட்காருங்க ஆயா மார்களே ஆனா பப்புனு முகரையே பார்த்து விட்டா படு தூங்குங்க ஆயா மார்களே அருமையில்ல பெருமையில்ல அப்பா பாருங்களே உட்கார வர பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த காலில் நிக்காதீங்க போடு போடு பாதையை விட்டு விலகி உங்களுடைய உட்காருங்க இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா போடு போடு இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா எங்களுக்கு நாடக பாடு போடு வழிதான் வந்தீங்களா போடு 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 கிளம்பு அவங்க உட்காருங்க நீங்க வந்த காலி நிக்காதீங்க அண்ணியத்தான் போட்டு புட்டு நீங்க தகராறு தண்ணி சாப்பிட்டு அலம்பால் பண்ற வேலை வச்சுக்கிட்டியா அவ்வளவுதான் சாமி கண்ணை குத்திடு அந்த வேலையை வச்சுக்க கூடாது எந்த வேலை இவங்க 3 பேர் சரி 1 2 3 பேர் மூணு சரியில்லை யாருக்கு தெரியும் இந்த பக்கம் ஒரே வாடையா இருந்துச்சு என்ன வாடைன்னே தெரியல அந்த ஆசை இருந்துச்சுன்னா விட்டுருங்க எனக்கெல்லாம் தண்ணி அடிக்கிற பழக்கமே கிடையாது நான்லாம் அடியோட விட்டுட்டேன் என் பொட்டாட்டி அடிச்ச ஒரு அடியோட விட்டுட்டேன் சத்தியமா சொல்றேன் உன் குழந்தையா தீர்க்க தரசியா அவ சொன்னது நடந்துச்சு தெரியுமா ஏய் ஒயின் ஷாப் வாசல மிதிச்ச செருப்பு பிஞ்சிரும்னா இன்னும் 3 நாள் கடை அடப்புல நேத்து ஏதாவது வாங்கி வைக்கலாம்ட்டு ஒயின் ஷாப் வாசல்ல தான் காலை வச்சேன் செருப்புள்ள உள்ள வாரி பிஞ்சு போச்சு கரெக்டா சொன்னாயா ஒயின் ஷாப் வாசல மிதிச்சா செருப்பு பிஞ்சுன்னு சொன்னா அவன் சொன்ன மாதிரியே வாசல்ல காலை வச்ச செருப்புள்ள உள்ள வாரி பிஞ்சு போச்சு அந்த ஆசை இருந்தா விட்டுருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்க இருந்து வெளிநாடு போறாங்கல்ல வெளிநாடு போறப்ப ஏரோப்ளைன்ல யாருக்கு வேணாலும் சரக்கு கொடு ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு மட்டும் சரக்கு கொடுக்காதட்டாங்க அமெரிக்காக்காரன் குடிச்சான்னு வச்சுக்க ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கானா ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சிட்டான்னு வச்சுக்க ஏதாவது பொம்மை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கானா இந்த நம்மால குடிச்சிட்டான்னு வச்சுக்க தமிழ்நாட்டுக்காரன் நேரா பிளைட் ஓட்டுறான் பாரு டிரைவர் பைலட் அவன்கிட்ட போயிடுறாங்களாம் போய் நின்னுக்கிட்டு டேய் நீ என்னடா வண்டி ஓட்டுற நீ இறங்குடா நான் வண்டி ஓட்டுறேன் பாரு இது வண்டியா இவன் தண்ணியை போட்டு இவன் பிளைட் ஓட்ட கிளம்பிடுறானா ஏன்னா மாட்டு வண்டியா அது ஆனா பிளைட்ல தண்ணி அடிக்கிறாங்கன்னா இப்ப ட்ரெயின்லயும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா ட்ரெயின்ல ஏற வண்டி விசில் ஊதி வண்டி கிளம்பிருச்சுன்னு வச்சுக்க சரக்க போட்டுறாங்க ட்ரெயின்ல ஒருத்தன் சரக்க போட்டேன் ஆமா ட்ரெயின்ல பாத்ரூம் இருக்கும் ஒண்ணுக்கு பிறகு பாத்ரூம்ல கண்ணாடியும் இருக்கும் பாத்ரூம்ல இப்படி கதவை திறந்தாவே ஏத்த அப்படி கண்ணாடி தான் இருக்கும் இவன் புல் போதையில போய் கண்ணாடி கதவை திறந்திருக்கேன் திறந்தோடனே கண்ணாடியில இவன் மூஞ்சி தெரிஞ்சிருக்கு மூஞ்சி தெரிஞ்சோடனே என்ன நினைச்சிருக்கேன் உள்ள ஆள் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சு கதவை பிடிட்டு வந்துட்டேன் தெரிஞ்சது இவன் மூஞ்சிதான் அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு போய் கதவை திறந்திருக்கேன் மறுபடியும் ஏதோ ஆள் இருப்பாங்க இவ்வளவு இருக்குன்னு மறுபடியும் வந்துட்டேன் 3வது ஆட்டியும் போயிருக்கேன் மறுபடியும் ஆள் நிக்கிற மாதிரி இருந்திருக்கு நேரா டிடிஆர்ட்ட போயிட்டானா அந்த ட்ரெயின்ல டிடிஆர் ஒருத்தர் வரல பரிசோதகர் டிக்கெட் பரிசோதனை பண்ண வரல அவர்கிட்ட போய் இங்க வாயா ஒருத்தன் கக்கூசுக்குள்ள இருந்துட்டு வரவே மாட்டேங்கிறேன் 1 மணி நேரமா அப்படின்னு அவர் டிடிஆர் போய் பார்த்திருக்காரு பார்த்த உடனே
வேற ஒண்ணும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுதான் உள்ள இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. இவன் அவனை விட புல் போதையில இருக்கேன். அருமை அருமை அருமை. புல் போதையில அவன் திறந்து பார்த்தோன்னே அவனை மாதிரியே கண்ணாடியில அந்த டிடிஆருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒண்ணும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுதான் அவன் புல் போதையில இருந்திருக்கேன். எல்லாருமே குடியார பயில இருந்தா நாடு எப்படியா உருப்படாது. தண்ணி சாப்பிடுற வேலை இருந்துச்சு, விட்டுருங்க தோட. அப்படித்தான் சொல்றோம். தண்ணி எந்த போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. தண்ணி எந்த போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. கொட்டாயி பின்னாடி போய் போட்டு விட்டாதீங்க. வாங்க உட்காருங்க, அந்த காலம் நிக்காதீங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, மணிப்பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கந்தொடை ஐயா காக்கச்சட்டை அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே வந்திருக்காங்களா? உள்ளூர் விருந்தாளிகளை, வெளியூர் பங்காளிகளை, படித்த இளைஞர்களை, படிக்காத மேதைகளை அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நாடகத்தை சீரடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகிறவனை வரவேற்று இந்த தேர்தல் நேரத்திலையும் இந்த நாடகம் நடத்த அனுமதி வழங்கிய தேர்தல் ஆணைய அதிகாரி ஐயா அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்திய தீர்வோம் என்று ஒரே மனதோடு இந்த நாடகத்தை வைத்த நல்வுள்ளங்கள் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் மங்காத புகழோடு இறைவன் அருளாலே வாழ்க வளமுடன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியுது. ஏன்னா உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நாடகம் வைக்க போய் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் பிழைப்பு ஓடிக்கிட்டு ஓடுது. என்ன சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் இன்னையிலேருந்து கடை அடப்பு ரெண்டு பேருக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு தெரியலையே. இல்லையே முந்தானத்தை வாங்கி வச்சாயிரும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்களே. இருக்கட்டும், பரவாயில்ல. கொஞ்சம் அமைதியா அமைதியா இந்த வீடியோ கொஞ்சம் திருப்புங்கயா, உலகம் ஃபுல்லா பார்க்கட்டும். நம்ம ஆளுகளை ஜாலியா இருப்பாங்கல்ல. ஆமா, லைட்டா காமி அப்படியே இருக்கு, கொஞ்சம் பொறுமையா. உடனே எந்திரிச்சிடாங்க, உட்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. ஆமா, நாடகம் உங்களை மாதிரி நல்லவங்க நாடகம் வைக்க போய் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க நாடகம் வைக்காம போயிட்டியா எங்க அவ்வளவு ரொம்ப மோசமா போயிடும். நீங்க அதிகமா நாடகம் வைக்காட்டியும் பரவாயில்ல. ஒரு வாரத்துக்கு ஒரு 7 நாடகம் வைங்க, அதுக்கு மேல ரொம்ப வேண்டாம். மாசம் ஒரு 30 நாடகம் வைங்க, 5 பைசா உங்க காசு, அதுக்கு மேல எங்களுக்கு போதும். இந்த கார்த்திகை மார்கள் ரெஸ்ட் விட்டுரு, குடும்பத்தோட கோயிலுக்கு போல அப்படி இருக்கு. யாரு குடும்பத்தோட? ஏப்பட்டாட்டி எடுத்தா அப்புறம் ஓப்பட்டாட்டியோட போல ஏப்பட்டாட்டி என்னை விளக்கமாத்திர அடிக்காது. இருக்கட்டும், பரவாயில்ல. சந்தோஷம், மகிழ்ச்சி. விளக்கமாத்திர அடிக்கிறதா? இல்ல அதெல்லாம் இல்ல, மகிழ்ச்சியா இருங்க. அங்கேயே என்ன ஏமாத்தி விட்டாங்க பழனியில. இந்த இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்திருக்குல்ல, கருங்காலி மாலை ஓடு, செங்காலி மாலை ஓடு, வக்காளி மாலை ஓடு. டிவியை திறந்தா கருங்காலி மாலை 5 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளு அவன் பணக்காரனா இருந்தா ஏன் அவன் இன்னமும் வந்துகிட்டு இருக்கேன் அந்த விளம்பரத்துக்கு? ஆமா, பழனியில சாமியை கும்பிட்டு கீழே இறங்கி வந்தேன். ஒருத்தன் கூப்பிட்டு சொன்னேன், சாமி ஒரிஜினல் கருங்காலி மாலை வெறும் 2000 ரூபாய் அப்படின்னு. சீப்பான ரேட்டு கொடுக்குறான்னு சொல்லி மாலையை வாங்கி மாட்டிட்டு மண்டபத்துல போய் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். மாலை கரைஞ்சு பிசு பிசுன்னு வந்துகிட்டு இருக்கு. என்னடா மாலை கரைஞ்சு வருதுன்னு பிச்சு வாயில வச்சு பாக்குறேன், அது கருங்காலி மாலை இல்லையா? இந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் ஒன்னா கோத்து கருங்காலி மாலைன்னு சொல்லி 2000 ரூபாய்க்கு வித்துவிட்டு போயிட்டேன். அது மாதிரி அதை பிச்சு வாயில வச்சிருக்கேன் பாரு. அதனால ஏமாத்து உலகம் ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கு. யாரும் நம்பி ஏமாத்துறாதீங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அதனால வரவேற்றுட்டு நாளைக்கு எலெக்ஷன்ல ஓட்டு வேற போடணும். இல்ல, நாளைக்கு தான் நான் ஓட்டு போட போறேன். எலெக்ஷன் நாளைக்கு. வீட்டுலயா? வீட்டுல. ஆமா, வேட்பாளர் எங்க வீட்டுல தொகுதியில நிக்கிறாங்க. அவங்க தொகுதியில வேட்பாளரை நிக்க வைக்க போறேன் நாளைக்கு. எப்படி சுயேட்சையாவா? எப்படி? அப்படித்தான் டெபாசிட் இழக்க வேண்டியது. அம்மன் கோவில் கிழக்காலே அன்னபகம் மேற்காலே நம்ம ஒரு நடுவாரே நிற்கிறடி அடியே நடுத்தல நம்மளை கண்டு சொத்திரடி. அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாரே நிற்கிறடி அடியே நடுத்தல நம்மளை கண்டு சொத்திரடி. மூக்கு
ஊரு நாடு வாழை நிக்கிறடி அடியே நடுதல நம்மள கண்டு சொக்குதடி அடியே நடுதல நம்மள கண்டு சொக்குதடி அடியே நடுதல நம்மள கண்டு சொக்குதடி டைமிங்குள்ள முடிக்கணும்னா அப்படிதான் இடையில அந்த விட்டக்கூடாது. ஸ்ரீ கருப்பர் துணை ஸ்ரீ பொன்னடியம்மன் துணை ஸ்ரீ முனீஸ்வரர் துணை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் வாண்டாபத்து நாட்டைச் சேர்ந்த களத்துக்கண்மாய் வளச்சேரிப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ பொன்னடியம்மன் கோவில் மதுகெடுப்பு உற்சவத்தை முன்னிட்டு அரண்மனை பூச்சி சேர்வை வகையரா பேயாடி அம்பலம் பொன்னன் அம்பலம் அவையன் அம்பலம் சேமன் அம்பலம் கொல்லியான் அம்பலம் பஞ்சன் அம்பலம் மருத்துவர் வகையரா ஆதி திராவிடர் வகையரா சங்கரன் குணாக்காடு குடும்பன் வகையரா பில்லியன் வகையரா கொக்கன் வகையரா வேடன் பூசாரி இவர்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பொன்னடியம்மன் ஆலய செவ்வாய் மது எடுப்பு உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் அதிவிமர்சையாக நடைபெறும் சித்திரை மாதம் 8ஆம் தேதி 21/4/2026 செவ்வாய்க்கிழமை மேற்படி கோவில் முகாம் அமைந்துள்ள சிங்காரம் என்னொழி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நாடகத்தினை நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தனக்கு நிகர் தானகின வெற்றிமுரசு கூட்டுவரும் இன்னிசை மன்னர் நடிப்பு செய்வேந்தன் SS கலைவாணன் அவர்கள் இவரங்கமடிகளை வேலன் வேடன் விருத்தராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். குயிலின் குரலவியம் மன்னார்குடியைச் சேர்ந்த S அபிராமி அவர்கள் இவரங்கமடிகளை வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய மேலப்பட்டுவை சேர்ந்த அருமை மாமா நாரதர் மாமா அஜித்குமார். நாரதர் மாமாவா? அவர் மகளை என்ன கல்யாணம் பண்ணி தரேன் இருக்காரு. என்ன எத்தனாம் கல்யாணம்? 60ஆம் கல்யாணம். அஜித்குமார் மாமா அவர்கள் இவரங்கமடியிலே நாரதர் மாமாவாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக அருமணிய கலையரசு அன்பைத்தான் S சுரேஷ்குமார் அவர்கள் இவரங்கமடியிலே அருமைமான் பின்பாட்டு. அது இல்ல அந்த பாட்டுல கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம். கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம். இசையில் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து இசையில் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்த கீதம். இதுவரையில் இலை உதிர்காலம் இளவேனில் இனி எதிர்காலம். இதுவரையில் இலை உதிர்காலம் இளவேனில் இனி எதிர்காலம். உலகமெல்லாம் நம் இசை கேட்கும் உலகமெல்லாம் நம் இசை கேட்கும் நல்ல உள்ளமெல்லாம் இதை வரவேற்கும். அருமையான பாட்டு, அருமையான வாசிப்பு, எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல பழைய பாட்டு. ஆமா, ஆனா அப்போ வந்து பாட்டு போட்டுருக்காங்க, ஒரு பாட்டு கூட விளங்கவே இல்லை. கேட்கிற மாதிரி இல்லை ஒரு பாட்டு, அதை அப்புறமேல் பாடிக்குவோம். அடுத்தபடியாக மிருதங்கோத்வான் கூட இருக்குமரன் அன்பு சகோதரர் ஆவடையாளர்களைச் சேர்ந்த P மோகன்தாஸ் BA அவர்கள் இவரங்கமடிகளை மிருதங்க மண்டோலர்.
அன்பு சகோதரர் கண்ணன் அவர்கள் விவரங்கமடியிலே ஆள்றோம். உலகக்கூடிய தாளம் தாளத்தை அன்பு சித்தப்பு நீலகண்டன் அவர்கள் விவரங்கமடியிலே சீன் மற்றும் தாளம். அருமையான பக்கமேளங்கள் அன்புள்ளங்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக இங்கு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக விண் உலகிற்கு மட்டுமளவிற்கு ஒளி அமைப்பு சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொண்டிரும் AKS ஆடியோஸ் ஆயினிப்பட்டி. AKS ஆடியோஸ் ஆயினிப்பட்டி போடு சிறந்த முறையில் தெளிவாக ஒளிபெருக்க உதவி செய்த சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொண்டிரும் AKS ஆடியோஸ் ஆயினிப்பட்டி அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்பதான் செல்ல பாட்டு, லேப்டாப்ல பாட்டு, பென்ட்ரைவர்ல பாட்டு, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எதுல பாட்டுங்கிறிய? எப்பம் ரேடியாதான் வீடு வீட்டுக்கு எப்பம் ரேடியா இருக்கு. திருச்சி வானொலி, பாண்டிச்சேரி வானொலி, இலங்கை வானொலி, கொடைக்கானல் வானொலி. ஆமா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி வானொலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்டாடி சொல்லியிருக்கு, எல்லாரும் வீட்டுல எப்பம் ரேடியா இருக்கு, நம்ம வீட்டுல ரேடியா இல்ல. ரேடியோ வாங்கிட்டு வந்து போய் சாயங்காலம் ரேடியோ பாடட்டும், நம்ம வீட்லயே ரேடியோ பாடணும். நான் வேலைக்கு போயிட்டு வரேன், 400 ரூபா காசை கொடுத்துட்டு போயிருச்சு. சரி, கடையில போய் ரேடியோ வாங்கிட்டேன். மூணு வாங்கிட்டு போறேன், என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கேன். சாமியை கும்பிட்டு நடு வீட்டுல வைடா ரேடியா பாடும்னு அவன் சொல்லிட்டேன். இவன் காலையில சாமியை கும்பிட்டு வச்ச ரேடியா சாயங்காலம் வரைக்கும் பார்த்திருப்பேன் போல ரேடியா பாடல. வேலைக்கு போன பொண்டாட்டி வந்துருச்சு, என்ன எல்லாரும் வீட்டுல ரேடியா பாடுது, நம்ம வீட்டுல ரேடியா பாடலன்னு உள்ள போய் பார்த்தாக்க புருஷங்க ரேடியா குருட்டு பாத்துக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த அம்மா கடுப்பாயிருச்சு. ஆனா பாய்ப்பையில 400 ரூபா காசு வச்சேடா, இப்படி பாடாத ரேடியா வாங்கிட்டு வந்துட்டேடா, ரேடியா கடைக்காரன் உன்னை ஏமாத்திட்டாண்டா, கொண்டே குர்ரா கொடுத்துட்டு பாடுற ரேடியா வாங்கிட்டு வாடா போடா அப்படின்னு விரட்டி விட்டுருச்சு. கடையில போய் கேட்டிருக்கேன், ஏடா ரேடியா கொடுத்த, ரேடியா பாடவே இல்லையாடான்னு. அப்பத்தான் ரேடியா கடைக்காரன் கேட்டிருக்கேன், நீ திருச்சியில வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆஹா, திருச்சியில வச்சாச்சா ரேடியா பாடும் போல இருக்குன்னு ரேடியா தூக்கிட்டு பஸ் ஏறி கிளம்பிட்டேன் திருச்சிக்கு. கொண்டு போயிட்டேன் திருச்சி பஸ் ஸ்டாண்டுல வச்சு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாத்திருக்கேன், சுத்தமா பாடல. அங்க டீ கடைக்காரன் அவனை பார்த்து, இங்க வாடா தருத்திரியா, யாரா நீனு, என் கடையில முதல் ஒரு டீ 2 வடையும் வாங்கி சாப்பிட்டேன், சுத்தமா வியாபாரம் முறையில பெரிய அட்டை தருத்திரமா இருப்போம் அவ்வளோ இருக்கு, எந்தூர்ரான்னு கேட்டிருக்கேன். ரேடியா வாங்கினாங்க, பாடல, திருச்சியில வைக்க சொன்னாங்க, இங்கேயும் பாடல அப்படின்னு இருக்கேன். அவன் டீ கடைக்காரன் அவன் போட்ட போதைக்கு அவன் ஒரு ஐடியா கொடுத்துருப்பான் போல இருக்கு, நீ கொடைக்கானல்ல வச்சு பாத்தியா அப்படின்னு. சரிதானே, ஆஹா மலை உச்சியில வச்சாத்தான் டவர் கிடைச்சு பாடும் போல இருக்கு அப்படி தூக்குடான்னு கொடைக்கானல்ல இருந்து ரேடியா கொண்டுட்டு கிளம்பிட்டேன் கொடைக்கானலுக்கு. கொண்டை மலை உச்சியில வச்சு குளூர்ல கொட்டை 2 அண்ணதான் மிச்சம் கொட்டதேன். சுத்தமா ரேடியா எடுக்கவே இல்லை, எடுத்துட்டு வந்துட்டேன். ரேடியா எடுத்து வந்து ரேடியா கடைக்காரன் மோரையில வீசிருக்கேன். என்னடா ரேடியா, அவன் புடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவன் இந்த பாக்ஸ பிரிக்கவே இல்லையா. பிரிக்காம சும்மா பாடு பாடுன்னு இருக்கேன். அது எப்படா பாடு, இங்க வாடா. பாக்ஸ பிரிச்சு பயர் எடுத்து கரண்ட்ல சொருகி விட்டு, யாரா பாட்டு கேட்க சொன்னது, என் பொண்டாட்டி தாங்க, பொண்டாட்டியை கூப்பிட்டு நிக்க வச்சு மேல 2 இருக்கும்ல ரேடியோவிலயா டியூனிங் பண்றது, வால்யூம் வைக்கிறது, 2ஐயும் பிடிச்சி திருவினா கீழே ஸ்டேஷன் திறந்துரும். நீ சுப்புரவாதம் பண்ணாலும் சரி, உன் பொண்டாட்டியோட சுப்புரவாதம் பண்ண விட்டாலும் சரி, ஒரு பொருள் வாங்குற பெரிய விஷயம் இல்லை, வாங்குற பொருளை நல்ல முறையில் பயன்படுத்தணும். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றியான வணக்கம். நல்ல ஒளிப்பெருக்கி, அருமையான ஒளிப்பெருக்கி. அடுத்தபடியாக சாப்பாடு, அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி. நல்ல சாப்பாடு, நல்ல திருப்தியாக சாப்பிட்டுவாங்க அப்படின்ட்டாங்க. மனமாறு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்துட்டேன். ஆமாம், அப்படி இருக்குன்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது பாதி பேர் நடந்து. ஆமாம், என்னை ஒருத்தன் கூப்பிட்டான்ல, மாப்பிள்ள வா மாப்பிள்ள நம்ம வீட்டில் விருந்து சிறப்பாக சாப்பிட்றோம். எங்கேடா விருதுன்னு கேட்டேன், ஆந்திராவில். என்ன ஏண்டா இங்கெல்லாம் இல்லடா, ஆந்திராவில் எங்க குலசாமி இருக்கு, பாப்போன்னு கூட்டிட்டு போயிட்டேன். ஆந்திராவில் வெறும் உரப்பல்ல போட்டு அள்ளி கொட்டிடுவாங்க. கறிக்குழம்பு தின்னு முடிச்சோன்னா வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கிட்டா போறேன்னு பார்த்தேன், இடமே இல்லை. பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி பெரிய ஆவாரம் காடு இருந்துச்சு, வெறும் ஆவாரம் செடியா இருந்துச்சு. போய் பாத்ரூம் போயிட்டேன், போனா கழுவுறதுக்கு தண்ணி இல்ல. அப்புறம் இன்னும் இடம் பண்றது பார்த்தேன், ஆபத்துக்கு பாவம்ல ஆவாரம் செடியை வச்சு தொடச்சுக்கலாம்னு ஆவாரம் செடியை வச்சு தொடச்சிட்டேன். தொடச்ச நேரம் ஒருத்தன் பார்த்துட்டேன், ஊருக்காரன் எல்லாம் வாங்கடா நம்ம குலசாமி இங்க ஒருத்தன் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு. அந்த ஊர்ல ஆவாரம் செடியை தான் சாமியா கும்பிடுவாங்கலாம். இது தெரியாம அதை புடிங்கி நான் தொடச்சு விட்டேன். பார்த்துட்டேன், ஒருத்தன் கட்டி வச்சு உரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடி. என்ன
அடிச்சுட்டாங்க. அடிச்சு முடிச்சோன்னே ஒருத்தன் சொன்னேன், டேய் இவன் எப்படி நம்ம குலசாமியை அசிங்கப்படுத்தினானோ அதே மாதிரி இவன் குலசாமியை நம்ம அசிங்கப்படுத்தணும். இவன் குலசாமி என்ன நிகழ்றான் அப்படின்னா சரி நம்மளை தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு சமயோஜ புத்தியா சொல்லி தப்பிச்சாகணும்னு சொல்லி எங்க ஊர்ல செந்தட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் எங்க குலசாமி அப்படின்னு. சரி ஒண்டடா குட்டி யானை எடுத்துட்டு போங்க 2 பேரு போய் செந்தட்டி பிடிட்டு வாங்க. எங்க இருந்தாலும் அந்த செந்தட்டி எப்படா இருக்கும் போய் பிடிட்டு வாங்கடான்னு போனவங்க 2 பேரும் போதையில ஒரு பையன் எவ்வளவு இருக்கு. அவங்க பிடுங்கும்போது இந்த அரிப்பு தெரியல எவ்வளவு இருக்கு. போட்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. என் கண்ணு முன்னாடி குட்டி யானையில நிக்குது. ஆம்பளை எல்லாம் என்ன பண்ணாங்க, எடுத்து எங்க சாமியாடா அசிங்கப்படுத்துறேன்னு இப்படி எடுக்க போனாங்கல்ல. பொம்பளை ஆளு என்ன ஆனிச்சு, நிப்பாட்டு உனக்கு குலசாமினா எனக்கும் குலசாமி தான். இவன் பின்னாடி தானே தேய்ச்சேன், இவன் கண்ணு முன்னாடி நாங்க முன்னாடி தேய்க்கிறோமா இல்லையாரு. செந்தட்டி எடுத்து அவங்க பின்னாடி தேய்க்க இவங்க முன்னாடி தேய்க்க கொஞ்ச நேரத்துல அரிப்படுத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. எரிய ஆரம்பிச்சா காலிய சும்மா இருப்பாங்களா பார்த்தாங்க. ஐயோ நம்ம குலசாமியோட இவன் குலசாமி பயங்கர பவரா இருக்கும் போல இருக்குடா, வச்சு தேய்ச்சோடனே எரிய ஆரம்பிச்சிடாங்கல்ல, ஆள் அவுத்துடுங்கடான்ட்டாங்க. அதான் மாட்டி அதாவது சரி பண்ணிட்டாங்க. சுடுதண்ணியை ஊத்தி அரிப்ப சரி பண்ணிக்கிட்டாங்க. நீ பேசாமரியா ஏதோ ஒரு கதைக்கு சொன்னா நீ கிளப்பி விட்டுருவாள் இருக்கு. ஆமா ஆமா நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு, அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிய மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக பொம்பளை பிள்ளை பேரை சொல்லிடணும். ஆடல் அழகி அப்படி சுந்தரி உங்களுடைய பிள்ளை புதுக்கோட்டையை சேர்ந்த MM சப்ரியா அவர்கள், சத்யபிரியா அவர்கள், இவரங்கமடிகளை டான்ஸ் அண்ட் காமிக். உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்க இந்த புள்ளே, நீயாக இவ மனசை கில்லாதே அடியே அடியே இவளே. ஆயா இல்ல கும்பிடன் ராக்கோழி கூவையிலே ராசாத்தி நீயும் இல்லே. ராக்கோழி கூவையிலே ராசாத்தி நீயும் இல்லே. தவிக்கிறேன் குவிக்கிறேன் தவிக்கிறேன் குடிக்கிறேன். ஏ மச்சான் 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 ஆசை மச்சான் 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 மச்சான். ஏ மச்சான் 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 ஆசை மச்சான் 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 மச்சான். நன்றி. பொம்பளை பாய்க்கு நல்ல பாட்டு. இங்கே யூடியூப் சேனல் என்ன யூடியூப் சேனல் KR மீடியா அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பு நாடக அமைப்பாளர் வளச்சேரியப்பட்டியை சேர்ந்த S பழனிசாமி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் இல்லை எல்லா நாடகத்தையும் சீரும் சிறப்பாக சிறந்த நடிகர்களை கொண்டும் சிறந்த இசைக்கலைஞர்களை கொண்டும் நல்ல முறையில் அமைத்து கொடுப்பார். நல்ல நாடக அமைப்பாளர், நல்ல பண்பாளர். நீங்கள் நாடகம் அமைக்கணும்னா அவர்கிட்ட சொல்லுங்கள், நல்ல பார்ட்டி தான் போடுவோம், இல்லாட்டி வேணாம் அப்படி ஒதுக்குவார். அவரை ஒதுக்குவார், இல்லைனே பார்ட்டி இல்லைனே ஒதுக்குவார். அந்த மாதிரி டைப்பு நல்ல டைப்பு அருமையான டைப்பு. நாடகத்தை அமைக்கணும்னா பழனிசாமி என்ற கொடுங்க, நல்ல முறையில் அமைத்து கொடுப்பார். அருமையன்னார் அவருடைய நன்றியை தெரிந்து கொண்டு கொட்டகை அமைப்பு R சுரேஷ் சிறுகப்பட்டியைச் சேர்ந்த R சுரேஷ் அவர்கள் இங்கே கொட்டகை அமைத்துள்ளார். மச்சான் மச்சான் என்ன ஒரு போட்டோ மச்சான், இந்த நாயோட சேர்ந்து என்ன ஒரு போட்டோ அடியா போட்டோ எடுக்க அடையா ஒரு போட்டோ ஆனே எடுக்க சொன்னேன். என் பொண்டாட்டி சொன்னா எந்த நாயிடா உன் நாடகத்தை பார்க்க வரும்னா இந்த நாய் வந்துச்சியா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமே சொல்லிட்டா. அதுவாட்டா அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆமா ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம், போன மாதம் ஒரு 3 நாடுகள் போயிட்டு வந்தேன். என்ன இவ்வளவு பழகிட்டு இருக்க, நம்மள்ட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே பப்ளிக் பிடிக்காது, விளம்பரம் பிடிக்காது, நான் அதை எப்பவுமே விரும்ப மாட்டேன். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இது வாங்கிட்டு வந்தீங்களா? ஏங்க வெளிநாடு போயிட்டு நான் யார்ட்டையும் எதுவும் வாங்கவும் இல்லை. ஏன் தெரியுங்களா, கஷ்டப்பட்டு அவங்க அங்கே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து போறதே கஷ்டப்பட்டு உழைச்சு தன் குடும்பத்தை பார்க்க, இங்க இருந்து கஷ்டப்படுறவங்கள்ட்ட போய் நம்ம போய் வாங்கிட்டு வரலாமாங்க. எப்ப போனாலும் சரி நான் போவேன், என்னுடைய காசுல செலவு பண்ணிட்டு போவேன், பார்ப்பேன். 3 நாடுகளை சுத்தி பார்த்து நான் வந்துட்டேன். அடுத்தவங்க காசுல போவே கூட இந்த நாயோட செடியா 3 நாடுகள் நிகழ்ச்சி போயிட்டு வந்தேன். 3 நாடுகள். எந்தெந்த நாடு போனீங்க? எந்தெந்த நாடா? இது ராமநாடு, செட்டி நாடு, ஒருத்த நாடு. இதெல்லாம் காரைக்குடி பக்கத்துலயே இருக்கு. அப்புறம் இந்த 3 நாடு வெளிநாடு நான் நினைச்சேன். ஆமா நீ வேற நாளைக்கு ஒரு நாடு போலாம்னு இருக்கேன். அது வளநாடு, அது நடக்குதா என்னன்னு தெரியல. எலெக்ஷன் நேரம் வேற. பாஞ்சாத்தி இல்ல. ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் புதுக்கோட்டையை சேர்ந்த J ராஜா என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு பக்தகோடியிலும் பொதுமக்களும்
அனைவரும் பெருந்திரளாக வருக வருகின வருகின்றோம். இதில் குறிப்பு, இதில் உள்ள வாசகம் மற்றும் இதில் குறிப்பிட்டுள்ள வகையறாக்களின் மரியாதைகள் மற்றும் அனைத்தும் வளச்சேரிப்பட்டி ஸ்ரீ பொன்னடியம்மன் கோவிலுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஊரார்கள், அம்பலகாரர்கள், இளைஞர்கள் அன்புள்ளங்கள் சார்பாக வரவேற்கின்றார்கள். நன்றி, வணக்கம். எங்களெல்லாம் உசுரோட கூட்டிட்டு வந்த வேன் டிரைவருக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிக்கானத வணக்கம். எல்லா டிரைவரும் அப்படித்தானே கூட்டிட்டு வருவாங்க. அவர் கூட்டிட்டு வந்துட்டு அவர் கொண்டு எங்க நிப்பாட்டிருந்தார் வண்டியை, வெடி போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அங்கன்னு நல்லா இருப்ப கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டியா, எங்களை உசுரோட கூட்டிட்டு வந்து வெடி ஓட்டு நீ போயிடாம. நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கேன், சாமியை எங்க பார்த்தாலும் விழுந்து கும்பிட்டுருவேன். அவ்வளவு பக்தியா, அந்த அளவுக்கு தெய்வ பத்தி. எங்க சாமியை பாக்குறானோ அப்படி தீபாவளி அன்னைக்கு வெடிய பத்த வச்சிருக்கேன். பத்த வச்சதுக்கு அப்புறம் பாத்திருக்கேன், அது லட்சுமி வெடியா. லட்சுமி வெடி நம்மால தான் சாமியை எங்க பார்த்தாலும் விழுந்து கும்பிட்டுருவானே. வெடிய பத்த வச்சதுக்கு அப்புறம் பாத்திருக்கேன் லட்சுமி வெடி, விழுந்து கும்பிட்டுட்டேன். லட்சுமி வெடிச்சு அவன் முகர உள்ள செதறி இப்ப வருஷம் வருஷம் அவனுக்கு சாமி கும்பிட்டு இருக்காங்க லட்சுமி வெடி ஓட்டு. ஆர்வ குளர்ல எல்லாம் பண்றதே. அதனால போயிட்டு பொம்பளை பிள்ளையை தள்ளி விட்டு மற்ற வேலையை பார்ப்போம். விடியமறை அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டியலைக்குமார் அன்போடு கேட்டுக்கொள்ளும். இந்த தப்பாட்டம் நல்லா இளைஞர்கள் நல்லா வாய்ச்சாங்க. அதுக்கு நம்ம ஊர் கிராமத்து இளைஞர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நன்றி, நன்றி. இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இது. அங்கே இடி முழங்குது. ஒரு முக்கிய அறிவிப்பு, நாடகம் பார்க்க வந்திருக்கவங்க வீட்டை நல்லா பூட்டிட்டு வந்தாமான்னு பாருங்க. நல்லவர்களை போல சில திருடர் இந்த கூட்டத்துல இருக்கான். சின்ன குழந்தைக்கு நகைகள் போட்டிருக்கான்னு பாத்துக்குங்க. ஆமா, சொல்ல வேண்டிய நம்ம கடமை. ஆமா, கட்டம் போட்ட சட்டை போட்டு ஆல்ரவுண்ட் கூட வாசிக்கலாம். பேச்சு சொல்ற நீ ஏயா அப்படி சொல்ற? ஆமா, பார்த்து பத்திரமாங்க, கவனம் பாருங்க. சாமியுமே பார்த்தா எனக்கு கரை எடுத்துட்டு போறப்பெல்லாம் சாமி வந்துருமான்னு பயம் வேற. ஏன்னா போன வாரம் தான் நம்ம ஊர்ல பூக்குழி முடிஞ்சுச்சு, திருவிழா. பூக்குழி எப்படி இறங்குவாங்க, சூடு பொறுக்க முடிஞ்சாலும் கொஞ்சம் மெதுவாத்தான் இறங்குவேன். அரோகரா 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 அரோகரா. சூடு பொறுக்க முடிஞ்சாலும் கொஞ்சம் சூடு பொறுக்க முடியாத ஆளு விருட்டுன்னு விட்டுறேன் வண்டிய. எப்படி அரோகரா தடன் ஓடினான்னு வச்சுக்க, பூக்குழியில புட்பால் ஆடுறான்னா களி சூடு பொறுக்க முடியாம ஓடுறான்னு அர்த்தம். ஏன் முன்னாடி இறங்கி இருக்காரு. எப்படி பள்ளிக்கூடத்துல லாங் ஜம்ப் கத்திருப்பாவல இருக்கு. இந்த ஒரு கால் தான் நெருப்புக்குள்ள இருந்துச்சு, அடுத்த காலம் கரைக்கே வந்து சேர்ந்தா ஒரே தாண்டுதாயா. ஒரே தாண்டுதான் கரைக்கு. எங்கடா பொண்டாட்டியா கலந்து வீட்டுல பேனை போட்டு இந்த காலை நீட்டிக்கிட்டு இருக்கா. என்னடிங்கிறேன், காலு சுட்டு முடிச்சுங்கடா. என்ன நீ ரெண்டு காலையும் இறங்கின பூக்குழி. கொஞ்ச நேரத்துல எங்க அப்பாய்க்கு சாமி வந்துருச்சு. சாமி வந்தா எங்க அம்மா சும்மா அடக்க முடியாம புருஷன் முன்னாடி 2 பேரும் போய் காலில் விழுங்க அப்படின்னு. காலில் தான் விழுந்து எந்திரிச்சான். எங்க கிளவி எங்களுக்கு அருள் வாக்கு சொல்றேன்னு என்னைய பார்த்து மறைச்சுக்கிட்டு, சொல்லவாடா சொல்லவா சொல்லவாடா கிழட்டு முண்டை என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஐயோ ஐயோ, அன்னைக்கு ஒரு பொம்பளை வண்டியில வச்சு கூட்டிட்டு போனேன். இந்த கிளவி ஆடி மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு காட்டுக்குள்ள. கண்ணு தெரியாது நினைச்சு இது கண்ணு முன்னாடியா கூட்டிட்டு போவே. கிழட்டு முண்டை அதை வேற பார்த்துட்டு சொல்லவாடா இல்ல அதை சொல்லவா அப்படின்னுச்சு. அன்னைக்கு ஒரு பொம்பளைக்கு ஆதி காலத்து அலங்கார மலையில புடவை வேற வாங்கி கொடுத்து, இது என்ன எதான் சொல்ல கிழட்டு முண்டை சொல்லித்தல என்ன சொல்ல போற, நீ குடும்பத்தோட நல்லா இருப்பேங்கிற விஷயத்த இதை முன்னாடியே சொல்ல வேண்டியானு. சொல்லவா சொல்லவான்னு நம்ம பண்ண புறாடு பித்தலாட்டம் நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளே உளறிடுவோம் போல இருக்கு. அதுவா இல்ல இதுவா அப்படின்னு கொஞ்சம் கடக்க மாட்டோம். இப்போ என்ன மறைச்சு மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா என் முண்டாட்டி. என்ன இவன் ஏதோ திருட்டு வேலை பார்த்துருப்பேன் போல இருக்குன்னு போன் பேசுவா பாத்துக்க என் முண்டாட்டி. அவங்க அம்மாவுக்கும் அவங்க அண்ணன் முண்டாட்டிக்கும் அங்கே ஊர்ல சண்டையா. இப்போ இங்கே இருந்து போன பேசுறது. என்னம்மா என்ன பிரச்சனை, ஏன் நீ தான் வேலை பார்க்கணுமா, ஏன் அவ வேலை பார்க்க மாட்டாளா, எதுக்கு நீ ஏன் கல்யாணம் சிரமப்பட்டு கிடக்குற, இங்க 2 பிள்ளைய வச்சுருந்தாலும் நாடகத்துக்கு போறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் குறையுது? இல்ல இல்ல அது வந்து அது ஒண்ணும் இல்லம்மா. இல்ல 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 சொல்லு சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தங்கிற, நான் ரூமுக்குள்ள இருந்து பாத்ரூமுக்குள்ள போறேன்னு அர்த்தம். நான் போற வரைக்கும் பேச மாட்டேன் பாத்துக்க. ஏன்னா அவங்க குடும்ப விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிருமா. ஆமா சொல்லு. இல்ல இல்ல நான் உள்ள உடனே ஆரம்பிச்சிருவேன். உனக்கு அங்க இருக்க இஷ்டம் மாதிரிதான் இரு, இல்ல இங்க வா 2 பிள்ளையோட 3ஆவது பிள்ளைய நான் உன்னைய வச்சு பாத்துக்கிறேன், நீயே அவள்கிட்ட இருந்து மாரடிக்கணும். என்ன ஆகுது என்னது இல்ல இல்ல ஆமாமா
அப்படின்னா என்ன அர்த்தங்கிற என்ன? நான் பாத்ரூமுக்குள்ள இருந்து ரூமுக்குள்ள ஓரேன்னு அர்த்தம். ஆ. இவன் முக்குறத பார்த்துட்டு என் மாமி அங்க புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்காரா அப்படின்னு கேட்கும். இந்த பெரிய இழுவத என்ன தச்சிருக்கிறியா எல்லாம் நடக்குது. உண்மைதானே? உங்க குடும்ப விஷயம்னா அது மாதிரி ஒத்துக்குது பாரு. அவங்க குடும்ப விஷயம்னா போன தூக்கிட்டு உள்ள போயிடுவாங்க. போயிட்டு இருந்தாரு நம்ம குடும்ப பிரச்சனைனா நடு வீதிக்கு வந்துடுறது, வந்து பிடிச்சிடுறது. என்னைய புதுவையில கேட்டாக, காரைக்குடியில கேட்டாக, இங்கிட்டு ஏம்புள்ள கேட்டாக, அறந்தாங்கில கேட்டாக. பக்கத்துல ஒருத்தையும் கேட்டுக்க மாட்டேன். ஆமா, பீர்க்கலை காட்டுல ஒருத்தையும் கேட்டுக்க மாட்டேன். ஏன்னா லட்சணம் மச்சனை தெரிஞ்சிருக்கும்ல. ஆமா, குடு இன்பம் குடு பல தாட்டி சொல்லியிருக்கேன் என் பொண்டாட்டிகிட்ட. சேப்பு கலர் நைட்டியை போட்டு சிலிண்டர் பக்கத்துல உட்காராதேன்னு. வந்தவே எம்டி சிலிண்டர் தூக்கிட்டு போயிட்டேன் என் பொண்டாட்டிய. அதே மாதிரி கேஸ் கிடைக்காம சிலிண்டர் இல்லாம தவச்சுக்கிட்டு கிடக்குறாங்கயா. இந்த நேரத்துல போய் என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் கேட்டேன், வீட்டுல எதுவும் புல் பண்ணி வச்சிருக்கியாடா அப்படின்னு. புல் பண்ணி வச்சிருந்தா அதை தள்ளி விடுறா அப்படின்னு. இது எம்டியா தான் கிடக்குது அப்படின்னு. அதனால மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்னை பேச விட்டா நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். உள்ள வந்து ஐயா சொல்லிட்டு வந்துட்டாரு, தம்பி 12 முடிச்சிருங்க அப்படின்னாரு. ஒரு 10 நிமிஷம் முன்னப்பில்லை. ஏன்னா நம்ம 11 மணிக்கு தான் நானே வெளியில் வந்தேன். நானே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன். இருந்தாலும் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுறேன்னு நீங்கள் கொஞ்சம் அனுசரிங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. நல்ல முறையில் நாடகத்தை சிறப்பாக நடத்துவோம். நல்ல நடிகர்களை போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் வாட்டுக்கு அதை இதை சாப்பிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடாதீங்க. அப்புறம் நாளைக்கு நாடகம் போச்சுன்னா நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நன்றி, வணக்கம். வந்தவாசி மன மதுரு கிண்டியில பறக்குது பாரு வெள்ள கூதுரு. கடையில லட்டு லட்டு விக்கிற பொண்ணு பேர் சிட்டு. சிட்டு விக்கிற லட்டு வேணுமா? லட்டு விக்கிற சிட்டு வேணுமா? அட லட்டு விக்கிற சிட்டு வேணுமா இல்ல சிட்டு விக்கிற லட்டு வேணுமா? அகவாறு கடையில பூந்தி பூந்தி விக்கிற பொண்ணு பேரு சாந்தி. சாந்தி விக்கிற பூந்தி வேணுமா? பான சாந்தி உனக்கு வேணுமா? சாந்தி விக்கிற பூந்தி வேணுமா? பான சாந்தியா? இப்ப தாயா ஒரு போஸ்ட் பார்த்தேன், பான சாந்தி சந்தான குமாரும். அதவாறு கடையில ஊசி ஊசி குத்துற பொண்ணு பேர் ரோசி. ரோசி குத்துற ஊசி வேணுமா? ஊசி குத்துற ரோசி வேணுமா? அப்படி ஊசி குத்துற ரோசி வேணுமா இல்ல ரோசி குத்துற ஊசி வேணுமா? அதே வச்சுக்க, ரோசியே ரொம்ப நல்லா இருக்கு. இப்பெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, இருமல் சளின்னு. ஆமா சார் இருமல் சளி ஏதாவது மாத்திரை கொடுங்க அப்படின்னு. இருமல் சளி நீ சொல்லக்கூடாது, உனக்கு இருமலா சளியா என்ன நான் தான் சொல்லுவேன். முதல்ல ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு. ஆமா, ஃபுல்லா உடம்பே செக்அப் பண்ணிட்டு வானாரு. சரி என்ன பண்ற போவோம் போயிட்டேன். நரசம்மா கூட்டி போச்சு. முதல்ல இந்த சுகர் டெஸ்ட் எடுப்பாங்களா, விரல நீட்டு அப்படின்னுச்சு. நீட்டுனே விரல குண்டூசி வச்சு நறுக்குன்னு ஒரு குத்து குத்துச்சுல, இப்படி எடுத்துச்சு, ரத்தம் சிலுத்துன்னு அடிச்சுச்சுல. ஐயோ பின்னே இதுக்கெல்லாம பயப்படுவாங்கன்னு என் விரல் எடுத்து அந்த அம்மா வாயில வச்சுக்கிச்சு. அந்த அம்மா வாயில வச்சுக்கிச்சா நரசம்மா. அடுத்து யூரின் டெஸ்ட் எடுக்கணும்னுச்சு. அப்புறம் நானே கூப்பிட்டேன், வாமா போவோம் அப்படின்னு.